எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கடைசி பாடம். ஸோ டைவர்சிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ டைவர்சிட்டி என்று என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பன்முகத்தன்மை. இப்போ ஒருத்தவங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்குறது, அதாவது நிறத்தடிப்படையில இல்லைண்டா மதம், இவங்க வேறு வேறு மதம் என்ற அடிப்படையில ஒருத்தவங்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்போம் தானே, அதுதான் இந்த டைவர்சிட்டி. அதுவும் அது மேனேஜ்மெண்ட், அதை பற்றி நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். சரியா? இப்போ அவுட்கம்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். இப்போ டைவர்சிட்டின்னா என்னன்னு நீங்க படிக்க போறீங்க. இன்க்ளூஷன்ன்றது வந்து ஒரு உள்ளடக்கம். எப்படி நீங்க வந்து அந்த டைவர்சிட்டியை நீங்க எதிர்கொள்ளுவீங்க, அதாவது இல்லாத அதை வந்து இடமளிப்பீங்க, அந்த மாதிரி அதுதான் இன்க்ளூஷன்ன்றது. எக்ஸாமின் how diversity challenges the traditional management practices in organization. இப்போ டைவர்சிட்டியை வந்து எப்படி சேலஞ்ச் ஆகுது இங்க வந்து ட்ரெடிஷனல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ல, அதாவது ஆர்கனைசேஷன்ல. இவர் வந்து மார்ட்டின் லூதர். சரியா? இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவர் வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்கார். என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபைட் ஃபார் பிளாக் பீப்புள், அதாவது கருப்பின ஆக்களுக்காக ஒரு போராடுற ஒரு முன்னோடியா அவர் இருந்திருக்கார். அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் கிடைக்கணும். இப்ப வெள்ளையா கருப்பான்னு பார்க்கும்போது இப்ப எல்லாருமே என்ன செய்வாங்க, வெள்ளையான ஆக்கள் அந்த வடிவேல் டயலாக் மாதிரி, என்னடா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டானே, அந்த மாதிரி இவங்க என்ன வெள்ளையான ஆக்களை உயர்த்தி கருப்பான ஆக்களை தாழ்த்துறது இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இவர் என்னது, அப்படி பிளாக் பீப்புள், அதாவது கருப்பான ஆக்களை வந்து இவங்க வந்து ஒதுக்க கூடாது, அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் கிடைக்கணும் என்ற ஒரு போராடின ஒரு முன்னோடி தான் இந்த மார்ட்டின் லூதர். இவர் வந்து அமெரிக்காவில் 1960 இது வந்து நடந்திருக்கு. அதாவது ஈக்குவல் ரைட்ஸுக்காண்டி போராடின ஒரு ஆளா இருக்கார். சரியா? இவரோட ட்ரீம் என்ன, இப்ப வந்து கருப்பின ஆக்களுக்காக இவர் போராடுறார். இதுக்கு அவருக்கான ட்ரீம் என்னன்னு சொன்னா வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதாவது எதிர்கால சந்ததியினர் கூட இந்த கருப்பு அந்த ஒரு ஸ்கின் கலரை வச்சு அதுகளை வச்சு வேறுபடுத்தி பார்க்க கூடாது, எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி நினைக்கணும் என்றதுதான் இவரோட கனவு. எதுக்காண்டி போராடினாருன்னா இதுக்காகத்தான். அதாவது எல்லாரையும் சமமா நீங்க கலரை வச்சோ எதையோ வச்சோ நீங்க வந்து என்ன ஒருத்தங்களை வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்ற அளவுக்கு இவர் வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. இது வந்து ஒரு கவிதை, நீக்ரோ உமன் என்று சொல்லி. இப்ப இந்த கவிதை வந்து என்னத்த சொல்லுதுன்னு சொன்னா வந்து, இந்த போட்டோவை பாருங்க. இதுல வந்து அவன் கையில வந்து ஒரு பூ இருக்கு. சரி, அந்த ஒரு அது வந்து பூங்கொத்தா இதுல எடுத்திருக்காங்க. பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சரியா? அவ வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இவ கையில வச்சிருக்கா. ஏன் வச்சிருக்கா இப்ப பாருங்க. அப்ப பூக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய கலர்ல இருக்கும். அப்ப இந்த நிறைய கலர்ல இருக்கிறது பாருங்க, எல்லா கலர்லயும் இருக்கும். வெள்ளையில இருக்கும், ரோஸ்ல இருக்கும், ரெட்ல இருக்கும், பர்பிள்ல இருக்கும், எல்லா கலர்லயும் இருக்கும். ஆனா அதை நாங்க வந்து இன்னொரு கொத்தா நாங்க கையில வச்சிருக்கிற போது இப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கலரான பூ கூட சேர்ந்து இருக்குது, அது கூட ஒரு பிரச்சனை இல்லாதப்போ இந்த உலகத்துல வேற வேற கலர்ல இருக்கிறவங்க சேர்ந்து இருந்தா என்ன? அது மாதிரி அதைத்தான் இந்த கவிதை சொல்லுது. இந்த போட்டோவுமே அதைத்தான் சொல்லுது. அந்த கலரை பேஸ் பண்ணி ஒருத்தங்களை நாங்க வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது என்ற மாதிரி சொல்லுது. பூ அந்த ஃப்ளவர்ஸே இப்படி இருக்குதே, சேர்ந்து இருக்கும் போது ஏன் இந்த உலகத்துல பீப்புள்ஸ் மட்டும் இந்த டிஃப்ரெண்ட் கலரை வச்சு அதையே அதை யோசிக்கிறாங்க என்ற மாதிரி இந்த கவிதை ஒன்று சொல்லுது. அப்புறம் வாட் இஸ் டைவர்சிட்டி. இப்போ இந்த டைவர்சிட்டின்னா என்ன, அதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஸ்சிமிலாரிட்டிஸ், இதைத்தான் நீங்க பார்க்கணும். டிஸ்சிமிலாரிட்டிஸ். சரி, அப்புறம் டிஃப்ரென்ஸ், இதுதான் அதுல மெயினே. அதாவது டைவர்சிட்டியில வந்து டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ்னா ஒரு வேறுபாடு தானே. இப்ப எதை வச்சு நீங்க வேறுபடுத்த போறீங்கன்னா, ஏஜ், ஜெண்டர், ரேஸ், எத்னிசிட்டி, ரிலிஜன், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ், இதுகளை வச்சு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, வேறுபடுத்த போறீங்க. சரியா? இதுல வந்தீங்க பாருங்க, டிஸ்டிங்யூஸ்ன்றது வேறுபடுத்துறது பிட்வீன் பீப்புள்ஸ், அதாவது மக்களுக்கிடையே இந்த வேறுபடுத்தி பார்க்கறது இந்த கேரக்டர்ஸை வச்சுதான் என்று சொல்லுது. இப்ப வந்து வை டைவர்சிட்டி மேட்டர்ஸ் இன் கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன். சரியா? கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன்ன்றது சமகால வணிகம். இப்ப இதுல வந்து நீங்க வெறுமனே பாருங்க, இப்போ ஒரு வணிகத்துக்கு நீங்க போனீங்கன்னா வெறுமனே கேர்ள்ஸ் மட்டுமே வேலை பார்க்க மாட்டாங்க தானே, அதுக்கு பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன, ஜெண்டர் அட் ஒர்க் பிளேஸ், பாய்ஸும் வேலை செய்வாங்க, கேர்ள்ஸும் வேலை செய்வாங்க. இதுலயுமே டைவர்சிட்டி இருக்கும். இப்ப பாய்ஸுக்கு தனியா, அது நீங்க கொமனா பாக்குற விஷயம் தான். இப்ப வேறுபடுத்துறது. ஓகேவா? ஏஜிங் பாப்புலேஷன்
இது வந்து இப்ப வயசான ஆட்களுக்கு ஒரு மாதிரி நாங்க ரீட் பண்ணுவோம், வயசு குறைவான ஆட்களை நாங்க ஒரு மாதிரி ரீட் பண்ணுவோம். அதாவது இந்த கண்டெம்பரரி ஆர்கனைசேஷன், சமகால ஆர்கனைசேஷன், அதாவது சமகாலத்துல இருக்கிற ஒரு வணிகத்துல இந்த மாதிரி டைவர்சிட்டி மேட்டர்ஸ் நடக்கிறதுக்கான காரணமே அது நடக்குதுன்றப்போ இங்க பாருங்க ஆம்பளை அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கும்போது அதுலயே டைவர்சிட்டி வரும். இப்ப வந்து இதுல சோஷியல் கிளாஸை பத்தி சொன்னோம்னு சொன்னா வந்து அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் அவங்கள நாங்க சொல்லலாம். அதுவும் பிரியுது. இப்ப ரிலிஜியன்டா இப்ப வந்து நீங்க கிறிஸ்டியன்டா இருப்பீங்க, அதே சமயம் ஹிந்துவா இருப்பீங்க, அதே சமயம் முஸ்லீமா இருப்பீங்க. அதுகளை வச்சு நாங்க டிஃப்ரெண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜெண்டர் டைவர்சிட்டி. இப்போ ஜெண்டர் டைவர்சிட்டின்னா ஓகே, இப்போ டைவர்சிட்டின்னா வேறுபாடு. ஜெண்டர் டைவர்சிட்டின்னு சொன்னா வந்து ஜெண்டர்னா ஒன்று மேல் ஃபீமேலா இருக்க போறாங்க. ஸோ அதை பத்தி சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் எந்த பாப்புலேஷன் கூடன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் கூடவா இருக்காங்க. சரியா? அதே சமயம் இது வந்து பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். இப்போ ஜெண்டர் ஐ மீன் இப்போ இவர் பாய் இவர் கேர்ள்ன்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸாக தான் இங்கே பார்க்கப்படுது. இப்போ இதை வந்து என்னன்னு நாங்கள் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கோல்டு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் என்று சொல்றாங்க. சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். அதுக்கான இதை வந்து நான் ஸ்பெல்லிங் பண்றேன். SOCIAL சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், CONSTRUCT. ஓகே, அப்புறம் வந்து செக்ஷுவல் ஐடென்டிட்டிஸ். இப்ப இந்த காலத்துல அதாவது இப்பத்த ஜெனரேஷன்ல இப்ப நாங்க அந்த ஃபார்ம்ல கூட மேல் ஃபீமேல் மட்டும் இருக்கிறது இல்ல, எக்ஸ்ட்ராவா சில என்னன்னு சொல்ற எக்ஸ்ட்ராவா சில செக்ஷுவல் ஐடென்டிட்டிஸும் வந்திருக்கு. இப்ப அதுக்கு வந்து கே, லெஸ்பியன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படி அவங்களும் இருக்காங்க. இப்ப இவங்க இருக்கிறதுனால இப்ப எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. எங்களுக்கு நாங்க எங்கட பாட்டுல இருக்கோம், அவங்களும் இருக்காங்க. அவங்களையும் நாங்க இன்னொரு மனுஷரா மதிக்கணும்ன்றதுதான் இந்த டைவர்சிட்டி. அவங்கள வேறுபடுத்த கூடாது. ஓகேவா? அவங்க வேறு இப்ப நிறைய செக்ஷுவல் ஐடென்டிட்டிஸ் வந்தா கூட நாங்க எல்லாரையுமே சமமா பார்க்கணும். சரியா? அவங்கள வேறுபடுத்தி பார்க்க கூடாது. அப்புறம் வந்து கிளாஸ். இப்ப கிளாஸ்ல வந்து 3 லெவலா நாங்க பிரிக்கிறோம். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ். சரியா? இப்ப அப்பர் கிளாஸ்ன்றதை நாங்க வந்து எலைட் என்று சொல்லுவோம். நான் அதுக்கு ஸ்பெல் பண்றேன், ELITE. அப்புறம் வந்து மிடில் கிளாஸ், இதுல வந்து அப்பர் மிடில் கிளாஸும் இருக்கு, லோவர் மிடில் கிளாஸும் இருக்கு. அப்புறம் லோவர் கிளாஸ். இப்ப இதுல வந்து அவங்களுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, அந்த கிளாஸ் அடிப்பில் பாருங்க. அப்பர் கிளாஸ் என்று நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன கூடுதலா இன்னொரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களோட கோல் என்னவா இருக்கும்னா அவங்களுக்கு நிறைய செல்வத்தை சேர்க்கணும், அதாவது கெயின் லாட் ஆஃப் வெல்த். ஓகேவா? நிறைய வெல்த் அவங்க சேர்க்கணும்ன்ற மாதிரி அவங்களோட கோல் அவங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்களோட நோக்கமா இருக்கும். இப்ப மிடில் கிளாஸ் என்று சொன்னா வந்து இங்க வந்து இவங்க வந்து எடியூகேஷனுக்கு முக்கியம் தருவாங்க. எடியூகேஷனலாகவும் இருக்கணும், அதே சமயம் ப்ரொஃபஷனலாகவும் இருந்தா தான் மதிப்பு என்று நினைக்கிற ஒரு இதுதான் வந்து மிடில் கிளாஸ். இப்ப இவங்க வந்து என்ன வெல்த்தோட சேர்த்து, வெல்த் மட்டும் இவங்களுக்கு செல்வம் மட்டும் போதாது, இவங்களுக்கு ரெகக்னைசேஷனும் வேணும். சரியா? ஒரு ஐடென்டிட்டி, அவங்க இது நாங்க இதுதான் என்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறது இந்த வந்து மிடில் கிளாஸா இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல்ல நல்லதா நான் ஒரு டொப்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, வெல்த்தை தாண்டி. லோவர் கிளாஸ் என்று சொன்னா வந்து இவங்க வந்து என்னன்னு சொல்றது லெஸ் ஏர்னிங்கா இருக்கும். அவங்க லோவர் கிளாஸ் தானே, சும்மா அந்த நாள் கூலி அந்த மாதிரி போய் வர்றவங்க, அவங்களுக்கு வந்து லெஸ் ஏர்னிங்கா இருக்க போது இவங்க வந்து மற்றவங்களுக்காச்சும் வாழ்க்கை ஓகே, வாழ்க்கை ஒரு நிலையானதோ ஓகே சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இந்த லோவர் கிளாஸ்ன்னா அவங்க வாழ்க்கையை தேடிட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி வாழ்றது அந்த மாதிரி, அதாவது ஃபைண்ட் லிவிங் என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரியா? இவங்க வந்து அப்வர்ட் த்ரூ எடியூகேஷன். இப்ப லோவர் கிளாஸ் வந்து இந்த எடியூகேஷனால முன்னுக்கு வர மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கிளாஸ்ல 3 இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து காஸ்ட், இது அடிப்படையில கூட வேறுபடுத்தி பார்ப்பாங்க. சரியா? அப்புறம் லாங்குவேஜ் ஆஸ் அ ஐடென்டிட்டி. இப்ப இந்த லாங்குவேஜ் ஆஸ் ஐடென்டிட்டின்னா இப்ப நாங்கெல்லாம் தமிழ் ஆட்கள், ஸோ நாங்க தமிழ் தான் உங்களுக்கு ஒன்று கிளியரா தெரிஞ்ச ஒரு மொழியா இருக்கும். இப்ப நீங்க இங்க வந்து அதாவது கேம்பஸ்ல வந்தீங்கன்னா
சிங்களம் இருக்கு. நாங்க அதுக்கு வந்து ஒரு தமிழ் ஆக்களா நாங்க ஜாயின் ஆயிருக்கோம். இப்ப நாங்க அதுல சர்வை பண்ணியே ஆகணும். நாங்க இப்ப இடையில ஓடலாம் முடியாது. சிங்களம் தெரியாது. இப்ப இங்கிலீஷ்ல படிக்கலாம் ஓடலாம் முடியாது. ஆனா நாங்க அதை வந்து அந்த சேலஞ்ச நாங்க எதிர்கொண்டு நாங்க வாழணும். ஓகேவா? இதுல வந்து லாங்குவேஜ் ஆஸ் ஐடென்டிட்டின்னா இப்ப நீ தமிழ், நீங்க என்னன்னு சொல்ற சிங்களாக்கள், எங்களுக்கு வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப எங்களோட ஐடென்டிட்டி எங்கட தமிழ். சோ அது மாதிரி சொல்லிடுது. இப்ப தமிழால நம்ம அதாவது என்னன்னு சொல்றது லாங்குவேஜால வேறுபடுத்தி பாக்குறோம். சரி, இது வந்து என்னன்னு சொன்னா ஹவு டைவர்சிட்டி சேலஞ்சஸ் கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ். இப்ப டைவர்சிட்டி சேலஞ்ச எப்படி வந்து என்னன்னு சொல்றது சுமூகமா இந்த ஆர்கனைசேஷன்ல நடத்தி கொடுக்குறாங்க, அதை எப்படி பாத்துக்கிறாங்கண்டா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இவங்களுக்கு காலையில அது இப்போ ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆள் இப்போ ஒரு வணிகத்துல காலையிலாத ஒரு வேலை பார்த்தா அவங்களுக்குமே நாங்க என்ன ஒரு ஹெல்ப், அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஏதாச்சும் பண்ணணும். அதாவது அவங்க வீல் சேர்ல வந்து இருக்காங்களா, அவங்கள வந்து என்ன செய்யலாம், கீழே இருக்கிற கட்டடம் இல்ல அவங்களுக்கான ரூமை வந்து கீழே நாங்க கொடுக்கலாம். மேல் மாடியில ஏறுற அளவுக்கு நாங்க கொடுக்க தேவையில்லை. அப்புறம் வந்து இப்ப முஸ்லீம் ஆக்கலாம், இப்ப இந்த ரம்லான் அந்த மாதிரி போகுதுதானே, அப்படின்றப்போ அவங்க தொழுறதுக்காக இல்ல அந்த அவங்க 12 மணிக்கு தொழுவாங்க. சோ அந்த நேரம் என்ன செய்யலாம், வேலை செய்யறவங்களுக்கு அந்த 12 மணி அந்த டைம்ல வந்து அவங்கள என்ன செய்யலாம், வெளியில அதாவது சாமி கும்புறதுக்கான டைமா ஒதுக்கலாம். இப்ப விரதம் இருப்பாங்க, சோ அவங்களுக்கு வெஜ் வேணும். அப்ப வெஜ் வேணும்னா என்ன செய்யணும், அந்த நிறுவனம் வெஜ் சாப்பாடும் போடணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து மேனேஜிங் டைவர்சிட்டி. இப்ப டைவர்சிட்டி உங்களை வேறுபடுத்தி பாக்குறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், நாங்க அதை வந்து என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணணும். எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னா மேக்ஸிமைசிங் த அபிலிட்டி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் டு கண்ட்ரிபியூட் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அண்ட் டு அச்சீவ் தேர் ஃபுல் பொட்டென்ஷியல் unhindered by group identities such as race, gender, nationality, age and department affiliations. இப்ப வந்து டைவர்சிட்டியை மேனேஜ் பண்ணனா இப்ப நீங்க முதல் பண்ண தானே காலையில அது அப்படின்றப்போ அவங்கள நாங்க என்ன செய்யக்கூடாது, மேல நீங்க தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இதுலதான் நீங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே நீங்க இதுல வேலை செய்யுங்க. இப்ப பிரெக்னன்ட் லேடி எல்லாம் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து படியில ஏத்துறது ஓகே இல்ல. சோ அவங்கள என்ன செய்யலாம், கீழே இருத்தி அதாவது கீழே ஒரு ரூமை வந்து அவங்களுக்கு வேலைக்கு ஒதுக்கலாம். அந்த மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணணும். அதுல வந்து மேக்ஸிமைசிங் த அபிலிட்டி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் டு கண்ட்ரிபியூட் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஓகே, வாட் இஸ் இன்க்ளூஷன்? ஓகே, இது வந்து எல்லாரையும் ஒண்டா இணைக்கிறது, அதாவது உள்ளடக்கம் மாதிரி. இப்ப நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டீங்கன்னா உள்ளடக்கம் வரும். இப்ப வந்து இதுல ஒன்றும் இல்ல. இன்க்ளூஷன் என்று சொன்னா வந்து பிரிங்கிங் டுகெதர், எல்லாரையும் ஒண்டா இணைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்ப நாங்க இப்ப வேறுபடுத்தி பாக்குறோம் தானே, பிளாக்கோ ஒயிட்டோ, இப்ப நீங்க இது வயசு போனவே அப்படியெல்லாம் இல்லாத எல்லாரையுமே நாங்க சமமா ட்ரீட் பண்ணணும். அது மாதிரி சொல்றதுதான் இந்த இன்க்ளூஷன். But what is the difference between the diversity and inclusion? இப்போ டைவர்சிட்டி என்று சொன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க. அதோட இது என்னன்னு சொல்லலாம், த மிக்ஸ் என்று சொல்லலாம். ஓகேவா? அடுத்த வந்து இன்க்ளூஷன் என்று சொன்னா வந்து என்ன செய்யணும், வெல்கமிங் என்ன பண்ணுதுண்டா ஆக்ட் ஆஃப் வெல்கமிங் டைவர்சிட்டி அண்ட் கிரியேட்டிங் அன் என்வயர்மெண்ட் where all different kind of people can thrive. ஓகேவா? எல்லாரையும் அந்த டைவர்சிட்டியையும் வெல்கம் பண்ண, அதாவது அதையும் நாங்க இணைச்சு எல்லாரும் அதோட ஒரு என்வயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். எல்லாரும் சமம் என்ற மாதிரியான ஒரு என்வயர்மெண்ட்டை நாங்க கிரியேட் பண்ணணும். இது வந்து மேக்கிங் த மிக்ஸ் ஒர்க். இப்ப டைவர்சிட்டியை நாங்க என்னன்னு சொல்லுவோம், த மிக்ஸ், எல்லாரையும் அந்த என்ன செய்யறோம் வேறுபடுத்துறதுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். இங்க வந்து மேக்கிங் த மிக்ஸ் ஒர்க், எல்லாரையும் நாங்க என்ன செய்யணும், ஒன்றா இணைக்கிற ஒரு மேக்கிங், நாங்க ஒரு உருவாக்கணும். எல்லாரும் ஒன்றுதான் அந்த மிக்ஸ் ஒர்க் அந்த மாதிரி உருவாக்கணும். இப்ப வந்து அடுத்தது டைவர்சிட்டி என்று சொன்னா வந்து what you have, இன்க்ளூஷன் what you do. இப்ப what you have நீங்க வேறுபடுத்தி வச்சிருக்கீங்க, இன்க்ளூஷன் what you do, அதாவது
நீங்க வேறுபடுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க இருக்கணும், என்ன செய்யணும், what you do, என்ன செய்ய வேணும் என்றத சொல்றது. ஓகே, இதுல வந்து obstacle for managing diversity. சரியா? அதாவது தடைகள். சரியா? இதுக்கான நான் தமிழ் சொல்றேன். ப்ரிஜுடிஸ் என்றது பொல்லாங்கு, டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு ஏற்படும், ஸ்டீரியோடைப்பிங் என்றது ஒரே மாதிரியான தன்மையா இருக்கும், மற்ற இனக்கலவரம் ஏற்படும், lack of understanding about diversity and inclusion, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறதும் ஒரு தடையா இருக்க போகுது. அதாவது டைவர்சிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு. how to overcome the obstacle. ஒப்ஸ்டாக்கிள் இருந்து ஓவர் கம் ஆகுறது எப்படி என்று சொன்னீங்கன்னா, ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். இப்ப எல்லாரும் ஒன்று தாண்டு ஒரு நினைக்கிற மைண்ட் செட் வந்து இப்ப எல்லாமே மனம் என்ற மாதிரி நீங்க என்ன நெக்கிறீங்களோ அதுதான். இப்ப நீங்க கருப்பு வெள்ளைன்றதை நீங்க கலரா பார்க்காம எல்லாரும் மனுஷர் என்று பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே ஆக்கள் தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைவர்சிட்டியும் வராது, அதனால ஏற்படுற தடையும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஸோ எல்லாரையும் நாங்க என்ன செய்யணும், சமமா பாக்குறோம். எங்களோட மைண்ட் செட் எங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? இதுதான் இதுல சொல்லி இருக்க. அடுத்தது வந்து இதுல வந்து உதாரணம் போட்டிருக்காங்க. டைவர்சிட்டியை வந்து அப்ரிசியேட் பண்றதும், அப்புறம் ப்ராக்டிசிங் இன்க்ளூஷன். பூமா பிராண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து பாடி வேர் அண்ட் ஸ்விம் வேர். சரியா? இப்ப அதாவது இப்ப நீங்க ஹீரோ அட்வர்டைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க தானே? அவங்க வந்து இப்ப நாங்க அவங்கள ஹீரோயினி என்று சொல்றதுக்கான ரீசன் வந்து அவங்க வடிவா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒன்று கவருது. ஸோ நாங்க அதனால அவங்கள வந்து என்ன ஒரு மாடலா நடிக்க வைக்கிறோம். ஆனா இந்த பூமா பிராண்ட் அம்பாசிடர் வந்து சரியா பாடி வேர் அண்ட் ஸ்விம் வேருக்கு இப்படியான ஒரு ஆளை தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணி இருக்காங்க. சரியா? பாருங்க, தேர்மல் பிளாக்கான ஒரு ஆள் தான். ஆனா இவ வந்து ஒரு மாடலா இருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, இப்ப கலர் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. சரியா? இந்த இப்போ ஒரு உடல் அமைப்பை வச்சு இல்ல ஒரு திறமையில யாரும் முன்னுக்கு வரலான்றதுதான் இந்த படத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நாங்க இவங்கள இப்பத்த காலத்துல இப்ப ஹீரோயினி ஓகே, இப்ப நிறைய நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்க. இப்படியான ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம், இவங்களுமே பண்ணலான்ற மாதிரி இந்த பூமா பிராண்ட் வந்து அவங்கள மாடல் ஆக்கி இருக்கு. இது வந்து வின்னி கார்லோன்றது அவங்கதான். இப்ப வந்து பாருங்க, அவங்களே அதை தடைய தாண்டி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, முன்னுக்கு வந்து அவங்க தன்னோட அம்பிஷனை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன, எல்லாருமே என்ன இன்க்ளூசிவிட்டி அக்செப்டன்ஸை பத்தி சொல்றதுதான் இந்த வின்னி கார்லோ. பாருங்க, அதை அக்செப்ட் பண்ணத்தான் போறாங்க. இப்ப நீங்க பண்ண இல்லை, இப்ப நான் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதுனால வந்து இப்போ ஒருத்தங்க ஒன்றுமே ஆக போறது இல்லை. சரியா? அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். நீங்க என்ன இப்ப உங்கள்ட்ட திறமை இருந்தா போதும், அந்த இதை சொல்றதுதான் இந்த இது. இப்ப ஸ்ரீலங்கன் எக்ஸாம்பிள்னு சொன்னா வந்து இப்ப கேர்ள்ஸ் அண்டா இப்படிதான் ட்ரெஸ் போடணும், பாய்ஸ் அண்டா இப்படிதான் ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதாவது மாடல் வந்து ஒயிட்டா இருந்தா தான் அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நடிக்க வைப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப நீங்க இந்த ரெண்டு படத்தை பாருங்க. இவங்க பாய்ஸ் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா இவங்களும் ஒரு என்னது ஒரு மாடலா தான் இருக்காங்க. இங்க பாருங்க, பாய்ஸ்ண்ட. சரியா? இதுல கூடுதலா கேர்ள்ஸுக்கு, இப்ப பாய்ஸுக்கு அந்த லாத்துக்கு இப்ப நீங்க பிளாக்கோ ஒயிட்டோ ஓகே மாடல் ஆகுறது இது. ஆனா கேர்ள்ஸை வந்து மும்முரமா கவனிப்பாங்க. அவங்க ஒயிட்டா இருக்கணும், நல்ல ஒரு பொடி ஷேப்ல இருக்கணும், அந்த மாதிரி. ஆனா நீங்க இதுல பாருங்க, பிளாக்கான ஆள் தான் வந்து இங்க மாடலா இருக்காங்க. ஸோ என்ன, இதை வந்து நாங்க என்ன செய்யறோம், இன்க்ளூஷன்ன்ற மாதிரியும் போடுறோம், அக்செப்டன்ஸ் பண்றோம். கலரா இருக்கிறவங்க தான் கண்டிப்பா இது எல்லாம் பெஸ்டா இருக்கணும், அதாவது வெள்ளையா இருக்கணும், அவங்கள தான் மதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே மனுஷர், எல்லாருமே ஒன்றுதான்ன்ற மாதிரி தான் இந்த பாடம் முடியுது. இதுல வந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, கொமனான ஒரு கேள்விதான். இப்ப நாங்க எங்கட எக்ஸாம்ல வந்து கேட்ட கேள்வி, இப்ப நீங்க வந்து டைவர்சிட்டி எப்படி நீங்க வந்து உங்களுக்கு எப்படி நடந்திருக்கு, அதாவது என்ன கேள்வி முக்கியமானதுன்னா, நீங்க டைவர்சிட்டி எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்க இந்த வேறுபாடு உங்களை வேறுபடுத்தி எப்ப பார்த்திருக்காங்க, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க. இது வந்து ஒரு தியரி தான். ஆனா உங்களுக்கு கேட்கறது வந்து ப்ராக்டிக்கலா கேட்பாங்க, அதாவது உங்களை வச்சு கேட்பாங்க. இப்ப இது விளங்கிச்சு தானே, இப்ப வேறுபடுத்தி வச்சிருக்கணும், ஆனா எல்லாரையும் நாங்க எல்லாரும் ஒன்று தாண்டு நிக்கணும். சரியா? இதை நீங்க வந்து இப்ப நிறைய பேர் இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. சரியா? வேறுபடுத்தி இப்ப கலர் அடிப்படையிலயோ இல்ல ஏஜ்
அடுத்தது ரிலிஜன்ஸ் அதுபடி இது. ஆனா இது என்னது, இந்த பாடம் என்ன சொல்லி தந்திருக்கு, யாரையுமே நாங்க வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றுதான் என்ற நினைச்சிட்டு இருக்கணும். ஓகே, அதோட இப்ப நீங்க இப்படித்தான் எக்ஸாமுக்கு வரும். இப்ப நீங்க டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் டிஃப்ரென்ஸ் அதுகள் எழுதுங்க. இப்ப எக்ஸாம்ல இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, அப்ப ப்ராக்டிக்கலா கேட்டாங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கலா, இப்ப இங்கிலீஷ் வராது அப்படி யோசிக்காதீங்க. ஓகே, என்ன உங்களுக்கு தோணுதோ எழுதுங்க. அது நீங்க எழுதுங்க. அதாவது அந்த வேர்ட்ஸ்கள் முக்கியம். இப்ப டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், இன்க்ளூசிவிட்டி அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க போட்டீங்கன்னா ஓகே. அவ்வளவுதான் இந்த பாடம். தேங்க்யூ.